ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 காயின் வைக்கிற ஒரு ஹோல்டர், அதாவது 20 காயின் ஹோல்டர் உள்ள ஒரு ஆல்பம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா சில காயினில் சில மின்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காயினில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வந்து டைவெரைட்டி காயின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து இந்த காயினில் வந்து சில காயின்ஸை வந்து நான் வச்சுருக்கேன். இதை நான் ஒரு காயினாக காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா இந்த காயினில் உங்களுக்கு நான் அந்த வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 காயினையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மேலே இருக்கிற 5, இந்த காயினில் வந்து 5 வந்து சின்னதாக இருக்கும். கீழே இருக்க காயினில் பார்த்திங்கன்னா 5 பெருசாக இருக்கும். அதோட இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த ரிம்முக்கும் அந்த ருப்பியான்ற வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் உள்ள கேப்பு பார்த்திங்கன்னா இந்த காயினில் வந்து அதிகமாக இருக்கும். பட் கீழே இருக்க காயினில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸு, அதாவது அதுக்கப்புறம் 9 இருக்கு இல்லையா, 9 வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதில் வந்து நல்லா வளைஞ்சு இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 2009 உள்ள கல்கட்டா மின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு டைவெரைட்டி காயின். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த காயினில் பாருங்களேன், அதே 5 ரூபாயில் 2010 பார்த்திங்கன்னா மும்பை மின்ட்டில் மேலே இருக்க காயினில் பார்த்திங்கன்னா 1 எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1க்கு கீழே வந்து கோடு இருக்காது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நார்மல் காயின். பட் இந்த டைவெரைட்டி காயினில் பார்த்திங்கன்னா 1க்கு கீழே வந்து ஒரு கோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு டைவெரைட்டி காயின் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதை நம்ம ஒரு ஆல்பமாக போடும்போது நமக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 1 வந்து கீழே கோடு உள்ளது, மேலே இருக்கிற 1ல் வந்து கோடு இருக்காது. இது ஒரு டைவெரைட்டி. அதே மாதிரி 2 ருப்பீஸில் பார்த்திங்கன்னா 5 பாருங்கள். இது வந்து கல்கட்டா மின்ட்டு, 2005 கல்கட்டா மின்ட்டு. இந்த 5 எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே இது இந்த 5 எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் அந்த 5க்கு மேலே இருக்க கோடு வந்து லென்த்தியாக இருக்கும், இது வந்து ஷார்ட்டாக இருக்கும், குண்டாக இருக்கும். 5 பாருங்களேன், ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது ஒரு டைவெரைட்டி. அதுக்கப்புறம் இந்த அதாவது 2 ருப்பீஸ் மேப் காயினில் 2000 வருஷ காயினில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபாரின் மின்ட் காயின். அதில் பார்த்திங்கன்னா மின்ட் மார்க் பாருங்களேன். மின்ட் மார்க் வந்து அந்த வருஷத்துக்கு கீழே உள்ள கேப்பு பாருங்களேன். கீழே இருக்க காயினில் வந்து ரொம்ப கேப் கம்மியாக இருக்கும், மேலே இருக்க காயினில் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும். அதேமாரி ஃப்ளாகோட இது பாருங்களேன், இந்த காயினில் எப்படி இருக்குது, அதேமாரி இந்த காயினில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் குண்டாக ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு டைவெரைட்டி காயினில் நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 1 ரூபாயில் 2005 பார்த்திங்கன்னா ப்ளஸ் காயினில் 5 பாருங்களேன், மேலே இருக்க காயினில் எப்படி இருக்குது, கீழே இருக்க காயினில் எப்படி இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து இப்படி இருக்கும், அதாவது இன்ட்டு மார்க் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் உள்ள காயினில் பார்த்திங்கன்னா 3 விதமான க்ரௌன் இருக்கும். அதாவது ஹை க்ரௌனு, ஃப்ளாட்டு அண்டு ரவுண்டு. இது பார்த்திங்கன்னா ஹை க்ரௌன். ஆக்சுவலாக 3 விதமான க்ரௌன் இருக்குது, பட் என்கிட்ட 2 தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா, இது வந்து ஹை க்ரௌன், இது ஒரு டைப்பு. இந்த க்ரௌன் பார்த்திங்களா ஃப்ளாட்டாக இருக்கா, இது வந்து ஃப்ளாட் க்ரௌன். இதே இது ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்கும். ஸோ மொத்தம் 3 க்ரௌன் டைப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் உள்ள காயின்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மியூல் காயின். ஆக்சுவலாக பாருங்களேன், இது வந்து மும்பை மின்ட்டு, சிங்கிள் மின்ட்டு. இது வந்து நார்மல் காயின். சரிங்களா? இது வந்து மியூல் காயின். எப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்களேன். அப்பர்ஸை இந்த காயினுக்கு இந்த காயினுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இதில் வந்து அந்த இது பார்த்திங்களா, அந்த அசோகா எம்பளம் எவ்வளோ வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சத்தியமேவ ஜெயதேவுக்கும் அந்த அசோகா எம்பளத்துக்கு உள்ள கேப்பு பார்த்திங்கன்னா மேலே உள்ள காயினில், நார்மல் காயினில் கேப் அதிகமாக இருக்கும், பட் மியூல் காயினில் வந்து கேப் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 5 இருக்கு இல்லையா, அந்த 5க்கு கீழே அந்த கோடு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து
நார்மல் காயினில் வந்து குண்டாக இருக்கும், இதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். 5 பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸு. இது வந்து ஒரு மியூல் காயின் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 விதமான வெரைட்டி ஆஃப் காயின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 9 எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த காயினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும். 2009ங்கிறது வந்து இதில் வந்து தின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைன் வெரைட்டி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்தியான்ற ஃபாண்ட்டே பாருங்களேன், லெட்டர்ஸு எப்படி இருக்குது, அசோகா எம்பளமும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் இந்தியான்ற வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இதில் இந்தியான்ற வார்த்தை வந்து தின்னாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும் இந்த ஃபாண்ட்டெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி என்னென்னா 9க்கு கீழே நல்லா வளைஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 விதமான காயின் வந்து இந்த 2009 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராபாத் மின்ட்டு, சரிங்களா? 3மே ஹைட்ராபாத் மின்ட்டு தான். ஸோ 3 விதமான வெரைட்டிஸ் இருக்கும் இந்த இது ஹைட்ராபாத் மின்ட்டில். ஸோ இது வந்து ஒரு டை வெரைட்டி காயின். இதில் வந்து 3 டைப் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 விதமான டை வெரைட்டி ப்ளஸ் இல்லை 7 விதமான டை வெரைட்டி, ஒரு மியூல் செட்டு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 செட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செட்டில் மட்டும் 3 காயினும் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா காயினுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த ஆல்பத்துக்கு வந்து 100 ருபீஸ். ஸோ 1100 ருபீஸு. நீங்கள் அது போக வந்துட்டு ஷிப்பிங் தனியாக கொடுக்கணும். ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா சில பேர் வந்து இந்த மாதிரி டை வெரைட்டியோ இல்லை மியூல் காயினோ நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வந்து பண்ண முடியாதுன்னு கிடையாது, பட் மெனக்கிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதை இப்போ வாங்கி நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து வாங்கி பாதுகாப்பு மட்டும் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டைம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு சில சமயங்களில் வந்து கொஞ்சம் லாட்டாக வாங்குகிற மாதிரி இருக்கும் காயின்ஸு, அதில் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டைமோ இல்லை நம்மளுடைய இதோ அமௌண்ட்டோ, அதாவது காசுகளோ நமக்கு வந்து நிறைய தேவைப்படும் போது நம்ம வந்து அது பின்னாடி வந்து நம்மளால் போயிட்டுருக்க முடியாது. சில பேர் வந்து ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து நம்ம ஹாபியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து பிரச்சனை கிடையாது. பட் வந்து ஒரு இதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிடிஎஸான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு காயின் கலெக்ட் பண்ணணுன்ற ஒரு தாக்கம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, யாருக்காவது வந்துட்டு நம்ம ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும், ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு கலெக்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாவது நாணயங்கள் சேகரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்படியே இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், நாணயத்தை பற்றி சில விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது வந்து நம்ம கொடுக்கலாம் கிஃப்டாக. ஸோ இது வந்து ஒரு உண்மையிலே வந்து நல்ல கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 1100 ப்ளஸ் ஷிப்பிங், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.